பிசினஸ், உங்க தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய தொழில், நீங்க செய்கிற காரியங்கள், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் மனுஷனுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா மரணத்துக்கு முன்னும் மரணத்துக்கு பின்னாடி. ஒருவேளை மரணத்துக்கு முன்ன 70 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம், 80 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம், 100 வயசு வரை கூட இருந்திருக்கலாம். இது ஒரு உலகம், அவ்வளவுதான். இந்த 80-70 வயசோட என்னுடைய சரீரம் என்ன ஆயிருது, மண்ணுக்கு போயிருது. ஆனா அதுக்கு அடுத்து மரணத்துக்கு பின்னாடி ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, அது பாருங்க, அதுக்கு 2 இடம் தான் உண்டு. அந்த ஆத்மாக்கு 2 இடம் தான். ஒன்னு பாருங்க அழியாத நித்திய நரகம், ஒன்னு அழியாத நித்திய ஜீவன். 2 தான் பாருங்க. திருப்பி 7 பிறவி இருக்குதுங்க. 7 பிறவியும் கிடையாது, 8 பிறவியும் கிடையாது. ஆமே, அதெல்லாம் சும்மா தத்துவங்கள், உலகத்தில் சொன்ன கதைகள். அதெல்லாம் எந்த பிறவியுமே கிடையாதுங்க. ஆமே, ஒன்னு இயேசு உங்களுக்குள்ள இருப்பாரானால், ஒன்னு உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்குமானால், 3 உங்களுடைய நீங்கள் நீதிமான்களா தேவன் சொல்லுகிறபடி இந்த சரீரத்தை பேணி பாதுகாத்து இந்த சரீரம் கர்த்தருக்குரியது என்று வாழ்ந்திருப்பீர்களானால் உங்களுக்கு அழியாத நித்திய ஜீவன். ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் தருவாருங்க. நான் ஜெபமே பண்ண மாட்டேங்க அப்படின்னா விடுதலை பெற முடியாது, சுகம் பெற முடியாது. ஜெபம் பண்ணாம ஆண்டவர் எந்த உதவியும் நமக்கு செய்ய முடியாது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை நடக்காதது போல தோணலாம். ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு ஒருவேளை நீங்க தோத்தது போல தோணலாம். ஜெபம் பண்ணி பாருங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு அது முடியாதது போல தோணலாம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து உங்க ஜெபத்தை நிறுத்தாமல், தொடர்ந்து ஜெப ஜீவித்திலிருந்து வெளியே வராமல் அதை தொடர்ந்து உங்க ஜெபங்களிலே ஜெபித்து கொண்டே இருங்க. ஏற்ற நேரம் வருகிற பொழுது உங்க ஜெபம் கேட்கப்படும். அந்த ஜெபத்திற்கு துரிதமான பதில்களை கர்த்தர் தருவார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், என் ஜெபங்கள் கேட்கப்படும். கர்த்தர் எம்மேல பிரியமா இருக்கிறார். நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வருகிறேன். என் ஜெபத்தை கர்த்தர் தள்ள மாட்டார். என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்க அடிகள் எடுத்து வைங்களேன். உங்க பிசினஸ், உங்க தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய கையில் பிரயாசம், உங்களுடைய தொழில், நீங்க செய்கிற காரியங்கள், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் அபிவிருத்தி பண்ண